ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி காப்ளின் நைட் அப்படிங்கிற மன்பாவோட எபிசோட் 16 தான். இன்னைக்கு இப்படி எல்லாம் பார்க்க போறோம். இந்த மன்பாவோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். அண்ட் கண்டிப்பா இந்த மன்பாவை நான் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம சாப்டருக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் குக் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு சாப்பிட்றதுக்காக சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்றான். நம்ம ஹீரோவை எல்லாத்தையுமே டேபிள் எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு இப்ப வீட்டுல இருக்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன், இது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு ஐயா ஒரு வழியா ஹியூமன் ஃபுட்டை சாப்பிட்டு போறேன் அப்படின்னு ஒரு ஸ்பூன் வாயில் எடுத்து வச்சு பார்த்துட்டு இது உண்மையிலேயே சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்கு. நீ பாராட்டுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நானும் ரொம்ப நாளா ஹியூமன் ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வீட்டில் சமைக்க ட்ரை பண்ணா, எனக்கு அது ஒழுங்காவே வந்தது கிடையாது. நான் இந்த ஹியூமன் வேர்ல்டுலயே நான் சாப்பிட்ட ஒரே ஒரு ஃபுட்னா அதுவும் உங்க ஸ்கூல்ல கொடுக்குற சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லவும் என்னது ஸ்கூலா அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆகுறான். ஓ அப்பனா உனக்கு தெரியாதா, நான் ஸ்கூல்ல இப்ப கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகவும் உனக்கு ஜெங்கோ ஹை ஸ்கூல்ல தெரியுமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு ஓ அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா, அது எங்க ஸ்கூலுக்கு ரைட் சைட்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு நான் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா ஸ்கூல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிற மாதிரி யாரும் பெருசா கிடையாது, நான் ஸ்கூல்ல போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுல வந்து சும்மா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இந்த பொண்ணை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே நான் இவரோட கேரக்டரை பார்த்த வரைக்கும் இவ கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் இருப்பா, அப்புறம் ஏன் இவளுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லைன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு நம்ம ஹீரோமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு முடிக்கவும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி, நீ சாப்பாட்டு ஒரு புது வைபை கிரியேட் பண்ணிருக்கப்பா அப்படின்னு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பாராட்டலாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் இதை உன்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன், நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ரிவார்டு இருந்தா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோக்காக ஒரு ஸ்க்ரால் மாதிரி ஒன்று எடுத்துட்டு இதுக்கு பேர் தான் மான்ஸ்டர் ஸ்டோரேஜ் ஸ்க்ரால், இதை உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உன்னோட ஸ்மார்ட் போன் அப்புறம் உன்னோட பேக் மாதிரி இது யூஸ் ஆகும், இப்போ பாரு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உனக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அந்த ஸ்க்ராலை ஓப்பன் பண்ணிட்டு உனக்கு எந்த மாதிரி பொருள் இப்போ தேவைப்படுதோ அதை நீ ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் உன்னோட வேலை எடுத்து நீ ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இதில் ஜஸ்ட் நீ அதை வரைஞ்சா போதும், அதுக்கப்புறம் உனக்கு தேவையான பொருளை ஜஸ்ட் நீ இதுக்குள்ளே கையை விட்டா போதும் அந்த பொருள் உனக்கு ரியலாகவே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளேருந்து அந்த பேக்கை வெளில எடுக்கவும் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இந்த பவர் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ ஷாக் ஆகுறான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீ ஸ்டோர் பண்ணுற விஷயத்த மட்டும் தான் இதுலேருந்து யூஸ் பண்ண முடியும், நீ ஸ்டோர் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளேருந்து அழகாக எடுத்துக்கலாம், இதுக்குன்னு பெருசாக வெயிட் இருக்காது, உன்னால் பெரிய பெரிய பொருளை கூட இதில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், இது ஒரு ஐட்டம் பாக்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த மேஜிக் ஸ்க்ரால் கூடவே கொஞ்சம் கோல்டு காயின் அப்புறம் ஒரு ஹேண்ட் கிளவுஸும் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பாக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கவும் அந்த காயினுக்கு பேர் தான் காப்ளின் ஃபேஸ் காயின். இப்போ கரெக்டாக எங்கள் டீமன் வேர்ல்டில் இந்த காயினோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கு, நாங்கள் இதில் மொத்தம் உனக்கு 40 காயின் கொடுத்துருக்கோம், இதோட வேல்யூ ரொம்ப அதிகம், ஸோ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுப்பா அப்படின்னு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறா. நம்ம ஹீரோ அந்த காயின்ல எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு அந்த க்ளவ் மாதிரி இருக்கிறத எடுத்து பார்த்துட்டு இது என்ன க்ளவுஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதுக்கு ப்ளூவும் டக்குன்னு அது ஒன்றும் க்ளவுஸ் கிடையாது, அதான் உங்க காப்ளின் குரூப்ஸோட ட்ரெஷர்னு கூட சொல்லலாம், அதுக்குள்ள இருக்கிற ஐட்டம் எல்லாமே எக்கச்சக்க எபிலிட்டிஸோட பயங்கர பவர்ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சிருக்காங்க, அது கண்டிப்பாக உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் ஆனால் இவ்வளோ ரேரான விஷயத்தை எனக்கு ஏன் தரீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இதே கேள்வியை தான் நானும் தாத்தா கிட்ட கேட்டேன், அவர் காயின் கொடுக்கறதுலாம் பரவாயில்ல, அது ஜஸ்ட் ரிவார்ட் நார்மல் தான், பட் அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரேர் ஐட்டத்தை உனக்காக கொடுத்துருக்காரு, அப்போ உன ரொம்ப நம்பரா இருப்பல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே என் மேலே இவங்க எல்லாருமே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க, நான் கண்டிப்பாக அந்த டீமன் கிங் போட்டிக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளே நினைக்கிறான். அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ கிட்ட காம்படிஷன்ல யார் யாரெல்லாம் கலந்துப்பா, யார் யாரெல்லாம் உனக்கு டஃப் கொடுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதில் கொரியன் பெனிசுலா அப்படிங்கிற ஏரியால இருந்து இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறதுக்காக வர ஜின்குக்கு அப்படிங்கிற ஒரு ஆளு பயங்கர இன்க்ரெடிபிளான பவரோட இப்போ இருக்கிற பழைய டீமன் கிங்குக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆகுறான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் அவனை ஒன்ன மாதிரி தான், பட் அவங்க ரீஜன்லேயே அவன் தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு, அவன் தான் உனக்கு டஃப் கொடுப்பான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை கேட்டு லைட்டாக பயப்படுறான். சரி ஓகே நீ இதை நினைச்சலாம் பயப்படாது, நீ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாதிரி அவனை தோக்கடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் ஓ அப்படியா, நான் என் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோமே அந்த ரேர் ஐட்டமை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து உன்கிட்ட நான் சில கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு கேட்கவும் கண்டிப்பா தாராளமாக கேளுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹியூமன் ஃப்ரெண்டு உருவாயிருக்கு, உனக்கு இந்த டீமன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலுமே அதை நீ என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியாங்க, எனக்கு ரொம்ப நேரமாக ஒரு டவுட் இருக்கு, நீங்கள் கொண்டு வந்த அந்த மேஜிக் ஸ்க்ரோலில் ரொம்ப நேரமாக எமர்ஜென்சின்னு வந்துகிட்டு இருக்கு, அது என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எதை பற்றி கேட்குற அப்படின்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்கவும் அங்கே எமர்ஜென்சியா அப்படின்னு போட்டிருக்கவும் அச்சோ இதை வேற பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்கள் டீமன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் டீமன்ஸால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மற்ற டீமன்ஸ்க்கு
வச்சுக்கலாம். இந்த மாதிரி எமர்ஜென்சி நோட்டிபிகேஷன் போக்கும். அண்ட் ஹியூமன்ஸ் வாழ்ற உங்க பூமியில இந்த மாதிரி எமர்ஜென்சி சிம்பிள் வந்துச்சுன்னா எங்க டீமன்ஸ் யாரோ ரூல்ஸை மீறி இருக்காங்க, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஹியூமனை காயப்படுத்தியிருந்தாலோ இந்த எமர்ஜென்சி சிம்பிள் வரும் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இப்போ இந்த பிரச்சனையும் இல்ல, இந்த எமர்ஜென்சி கால் இப்போ அதிகமா வரதில்ல, இப்போ இந்த பிரச்சனையும் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், ஒரு நிமிஷம், இப்போ உண்மையிலே எமர்ஜென்சி கால் தானே வந்திருக்கு அச்சச்சோ அப்படின்னு அந்த பொண்ணுமே பயங்கரமா கத்துறா. நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஒரு எமர்ஜென்சி ஆர்டரை பார்க்காம விட்டுருக்கனே அப்படின்னு அந்த பொண்ணுமே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கவும், இப்போ அப்படியே கட் பண்ண நைட்டு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்க்ரால் எடுத்து நம்ம கையை வச்சு இதில் அழகாக ட்ரா பண்ணால் போதும், அதை வெளில எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாமலே நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணாப்போம். நம்ம ஹீரோட அந்த மேஜிக்கல் ரேரைட்டியும் நம்ம ஹீரோ உள்ளேருந்து அழகாக எடுக்கிறான். எனக்கு இந்த மேஜிக்கல் ஆர்மரை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது, அந்த பொண்ணுக்கிட்ட லேட்டாக கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட கையில் எடுத்து மாட்டிக்க நம்ம ஹீரோ டைம் என்னன்னு செக் பண்ணவும் டைம் 9:50 அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேர்ல்டுக்கு வந்து மொத்தம் 6 மணி நேரம் இருக்க முடியும், அப்போ மணி இப்போ 4, கண்டிப்பாக நம்ம 10 மணிக்கு இந்த இடத்துல கிளம்பி ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு, நான் சீக்கிரமா வந்துடுவேன், 10 மணிக்கெல்லாம் நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும், நீ ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த எமர்ஜென்சி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக போறா. நம்ம ஹீரோ போறப்ப எல்லாம் சரியாயிடும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாமோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட சகஜமா பேசலாம், ஈவன் இதுக்கப்புறம் நீ என் பேரை சொல்லி சோல்மியான்னு கூட கூப்பிடலாம், ஏன்னா இப்போதான் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அதுலேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ இப்போ 9:50 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு மட்டும் ஏதோ ஒன்று தப்பா படுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் அட்லீஸ்ட் நான் அவன் நம்பர் ஏதாவது வாங்கி வச்சிருந்துருக்கலாம், இப்போ கால் பண்ணி கேட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோட ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டு, ஒருவேளை எனக்கு காப்ளின் பிளட்லின் இருந்தா அது கண்டிப்பாக எங்கள் அப்பா சைட்லேருந்து எனக்கு வந்திருக்கும், அதுவும் பால்பியான் அப்படிங்கிற அந்த தாத்தாவும் சொல்லியிருப்பாரு, நீ தான் அவங்க ஃபேமிலியோட 4th and 5th ஜெனரேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக என் அப்பா கூட தெரிஞ்சிருக்கலாம் அவர் ஒரு காப்ளின் பிளட் லைனை சேர்ந்தவர் அப்படின்னு, அதனால தான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு, நானும் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன், நானும் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்போ அவங்க அப்பாவோட ஃபோட்டோ பார்த்து மோட்டிவேட் ஆகிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஹியூமனை போட்டு ஒரு டீமன் போட்டு பயங்கரமாக கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஹியூமனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அந்த ஹியூமன் சாவுற நிலைமைக்கு போகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு அந்த டீமனை யாரோ ஷூட் பண்ணுறாங்க, யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம சோல்வா தான் அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த டீமனை ஷூட் பண்ணியிருக்கா. சோல்வாவும் டக்குன்னு அவளோட மேஜிக்கல் செயின் எடுத்து அந்த டீமனை பிடிச்சி பயங்கரமாக கட்டி போட்டு அந்த டீமனை அடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டீமன் அந்த மேஜிக்கல் ட்ரெயினை கட் பண்ண விடுது. டக்குன்னு சோல்வாவும் அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி மேஜிக்கல் ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு பவரை யூஸ் பண்ணவும் அந்த டீமனோட கதையை முடியுது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இதையோ பார்த்து பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கவும் சோல்வாவா அங்கே மயங்கி கிடக்கிற ஒருத்தவனுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டீமனை தோக்கடிச்சிட்டேனே, அப்புறம் இவன் இதை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி பார்த்தா அதை விட இன்னொரு பயங்கரமான டீமன் அவனை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கவன். பட் சோல்வா கொஞ்சம் ராங்கில் இருக்கிறதுனால டக்குன்னு போய் அவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அவளுக்கு தெரியல. அவள் திரும்பி பார்க்கறதுக்காட்டியும் அந்த டீமன் டக்குன்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கவும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சோல்வா பார்த்துக்கிட்டு இருக்கவும் டக்குன்னு அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஆள் ஓடி வந்துட்டு உன்னோட தலையை ஸ்ட்ரைட்டாக வையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இது யாரா இருக்கும் அப்படின்னு சோல்வா பார்த்துக்கிட்டு இருக்கவும் அவருமே அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த பயந்து போன ஹியூமனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராக போகும். இந்த மன்வாவை நான் ஒரு 60 சாப்டர் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இந்த மன்வாவை நான் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு அந்த அளவுக்கு பெருசாக அந்த மன்வாவுக்கு வியூஸ் வராதனால என்னால் அதை கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல. ஒரு வேளை வியூஸ் வந்தால் நான் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.